மஹிந்த ராஜபக்சவனுடைய குடும்பத்தினருடைய தொடர்பு இருக்கின்ற என்று கூறப்படுகின்ற பொழுது மிக பெரும் வாய்ந்தவர்கள் இதற்காக கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட போகின்றது. ஆகவே இதுவரை காலம் இராணுவ ரீதியிலாக இடம்பெற்ற அந்த வெற்றி தேசிய பாதுகாப்பினுடைய காவலர்களாக பார்க்கப்பட்ட நிலைமையெல்லாம் முழுமையாக மாறி இவர்கள்தான் இவ்வாறான குண்டு தாக்குதல்களை வைத்தார்கள் என்ற நிலை வரப்போகின்றது. அதே நேரம் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் கொழும்பில் பல குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றது. பேருந்துகளில் குண்டு தாக்குதல் இடம்பெற்றது, பல முக்கிய நபர்கள் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறான குண்டு தாக்குதல்கள் எல்லாம் உண்மையில் யாரால் மேற்கொள்ளப்பட்டது என்ற கேள்வியும் ஏற்படும். ஒரு ஆட்சியை பிடிப்பதற்காக குண்டு தாக்குதல் ஒன்றை நடத்தி பலரை பலி கொடுத்து ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்ற ஒரு தரப்பு ஏன் முதலாக ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மட்டும்தான் இந்த விடயத்தை முன்னெடுத்தார்களா, அல்லது இறுதி யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இதனை காட்டுவதற்காகவும் தங்களுடைய யுத்தத்தை சர்வதேச சமூகத்துக்கு நியாயப்படுத்துவதற்காகவும் ஏற்கனவே இராணுவ புலனாய்வு பிரிவு உட்பட்ட தரப்புகள் இவ்வாறான குண்டு தாக்குதல்களை கொழும்பு நகரத்தில் நடத்தி இருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த தாக்குதல் சம்பவம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் பார்க்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்.